அன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். பாவ சேற்றில் பல வேளை பலமின்றி தேவே தவறிடினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன்வாய் யாவும் பொறுத்தனதா. கூவி விழித்து தன் மார்போடனை தன்வாய் யாவும் பொறுத்தனதா. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. அன்பான தேவ பிள்ளைகளே, நவம்பர் மாதம் 2024 ஆண்டுக்காய் தேவன் நமக்காக வைத்த வாக்குத்தத்த வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதி. எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நம் கண்களை வைத்து என்னையும் உங்களையும் நடத்துகின்ற ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆண்டு. அருமையான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கவனிக்கிற ஒரு கர்த்தரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு நம்புங்கள். உங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் அவருடைய கண்கள் உங்களை கவனிக்கும். அந்த கண்கள் கவனிப்பது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வல்லமையான காரியத்தை, உங்களுக்கு விடுதலையை தருவதற்கு அங்கே அது ஆயத்தமாயிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே ஒரு தாய், விதவை தாய், தன் மகனை அவள் இழந்து போனாள். ஆகவே அவனுடைய மரணத்தின் முடிவு நாளிலே அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக அங்கே அவனை கொண்டு போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகனை, அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிற ஒரு அற்புதத்தின் சம்பவம் அந்த சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கு. அந்த சுவிசேஷத்திலே அந்த அற்புதத்தை வாசிக்கின்ற பொழுது, இந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின அந்த அற்புதத்தை செய்வதற்கு காரணம், இறந்து போனவனுடைய தாய் அவள் மிகவும் துக்கித்தவளாய் அழுது கொண்டு வந்த காட்சியை என் ஆண்டவர் பார்த்த வேளையிலே அவளை பார்த்து அவர் மனதுருகினார் என்று சொல்லி அங்கே பாருங்களேன் தேவ பிள்ளைகளை, இந்த மனதுருக்கம் எப்படி அது உருவானது? என் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்மை காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்து நடத்துகிற ஒரு தேவனாய் அவர் அங்கே காணப்படுகிறார். யோபுவின் புத்தகம் 34வது அதிகாரம் 21வது வசனத்திலே நம் கர்த்தராகிய தேவனுடைய இன்னும் ஒரு குணாதிசயத்தை அங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது பார்க்கிற தேவன், காண்கிற தேவன், நம்முடைய வாழ்விலே நமக்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படி என்றால் அந்த வசனம் சொல்கிறது, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்ற ஒரு கர்த்தருடைய இன்னும் ஒரு குணாதிசயத்தை அங்கே பார்க்கும். அவருடைய கண்கள் பார்க்கிறதா? அது ஏன் பார்க்கிறது என்றால்,
மனுபுத்திரருடைய வழிகளை அது நோக்கி இருக்கிறது. நம்முடைய வழிகளை அவர் பார்க்கும்படி அவர் விரும்புகிறார். எப்படி விசுவாசிக்கிறோம் என்பது அல்ல தேவப்பிள்ளை, எப்படி விசுவாசத்திலே வாழ்கிறோம் என்பதை என் தேவன் கவனிக்க விரும்புகிறார். தேவப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கு. கடந்த வாரத்திலே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய அந்த விளக்கத்தை நான் குறிப்பிட்ட பொழுது அங்கே 3 பகுதிகள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். விசாரிக்கிறவர், நம்மை தொடர்ச்சியாய் நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு நல்ல பலனை தரும்படி நம்மை கவனிக்கிற, பார்க்கிற அல்லது விசாரிக்கிற ஒரு தேவனாக கண்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? இங்க தேவ பிள்ளைகளே, மகிமையை வெளிப்படுத்துவதற்காக நம்மை நோக்கி பார்க்கிற அவருடைய அதே கண்கள், அவருக்காக அவரை நம்பி வாழ்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் எப்படி தேவனுக்காக வாழ்கிறார்கள் என்பதையும் அவருடைய கண்கள் கவனிக்கிற கண்களாய் அது காணப்படுகிறது. யோபுவின் சம்பவத்திலே சத்துருவானவன், பிசாசானவன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவன் வந்த பொழுது, பூமி எங்கும் உலாவி வருகிறேன், சுற்றி வருகிறேன் என்று சொன்ன பொழுது, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ என்று கர்த்தர் அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளே, தேவன் நம்மை தம்முடைய ரட்சிப்பை நமக்கு தந்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி விசுவாசத்தின் பிள்ளைகளாய் நம்மை தேவன் அங்கே உருமாற்றினதன் பின்பதாக அவர் நம்மிடத்திலே அந்த பலனை அவர் எதிர்பார்க்கிறார். அவருக்காக வாழ்கிற தேவ ஜனங்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடையவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சீஷர்கள் படகிலே இருக்கிறார்கள். இயேசுவானவர் படகின் பின்னணியத்திலே தலை வைத்து அவர் அங்கே தூங்குகிறார். அங்கே கடல் கொந்தளிக்கிறது, படகு அமிழ்ந்து போகிறது. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று அங்கே இயேசுவை தட்டி எழுப்புகிற சீஷர்களிடத்திலே என் ஆண்டவர் கேட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? அதாவது தேவன் நம்மிடத்திலே தேவ பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் அவரை முழுவதுமாய் நம்பினவர்களாய் விசுவாசித்து அவரிடத்தில் இருந்து மட்டுமே நாம் நன்மை பெற முடியும் என்பதற்காக அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் அங்கே விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, யோபுவினுடைய புத்தகம் 34:21 கர்த்தருடைய ஒரு குணாதிசயத்தை அல்லது கர்த்தருடைய ஒரு வேலையை குறித்து வசனம் சொல்லுகிற பொழுது அவர் அந்த வசனம் சொல்கிறது பாருங்க, மனுஷனுடைய வழிகளை எல்லாம் அங்கே அவர் நோக்கி இருக்கிறார், அவருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வழிகளை கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் அதை கவனித்து தேவ பிள்ளைகளே கர்த்தர் அதை செய்யும்படி கர்த்தர் ஆயத்தமாகி இருக்கிறார். சங்கீதம் 11வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கின்றேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. பாருங்க, அவருடைய சிங்காசனமும் அவர் இருக்கிற இடமும் வேறா இருக்கிற பொழுதிலும் அவர் கவனம், அவர் கண்கள் யாரை பார்க்கிறது? மனுபுத்திரரை பார்க்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை அது கவனிக்கிற கண்களாயிருக்கிறது. பாருங்க, ஏன் நம்மை அவர் கவனிக்கிறார்? மகிமையை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அவருடையவர்களாய் நாம் வாழும்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்று தேவ பிள்ளைகளே கவனித்து அவர் செயல்படும்படி தேவன் அங்கே விரும்புகிறார். அங்கே 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே, என் கர்த்தராகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி கூடாக இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தியை வைக்கும்படி தேவன் விரும்புகிறார். பாருங்க, விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அங்கே நம்மை பாதுகாக்கும்படி தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆயத்தமாயிருக்கிற, அதற்காக செயல்பட ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதை செயல்படுத்துவதற்காக எந்த ஆபத்தும் எந்த சூழ்நிலையும் அவர் போட்டிருக்கின்ற அந்த அடைக்கப்பட்ட வேலிக்குள்ளே சத்துருவானவன் நுழைந்து விடாதபடிக்கு தேவ பிள்ளைகளை காவல் போட்டு காக்கின்ற அதே வேலையை அவருடைய கண்கள் தேவ பிள்ளைகளே நம்மேல் வைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு வாழ்வைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நாங்கள் இதை பெற்றிருக்கிறோம் இல்லையா? ஆகவே இங்கே 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வேலையை கர்த்தர் கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ண வேண்டும். ராஜாவுக்காக மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காகவும் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண வேண்டும். அங்கே வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் இப்பொழுது சாமுவேலுக்கு சொல்லுகிறார். 4வது வசனத்திலே கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு அவன் போகிறான். கர்த்தர் சொன்னபடி அவன் செய்கிறான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நம்ம மனுபுத்திரரை பார்க்கிறது, நம்முடைய வழிகளை அது பார்க்கிறது. பாருங்க, அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு வேலையை செய்வதற்காய் சாமுவேல் அங்கே போகிற பொழுது, அங்கே 6வது வசனத்திலே சாமுவேல் அந்த ஈசாயினுடைய வீட்டிலே எலியாப்பை அவன் பார்க்கிறான். அப்ப அவன் எலியாப்பை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்று அவன் சொன்னான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்தை, அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 7வது வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை, இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே நாம் வெளி பார்வையில் அநேக காரியங்களை நாம் செய்துவிட நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கவனித்து, நான் கடந்த வாரத்திலே சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டினேன். கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த வெளி காரியத்தை தேவன் பார்ப்பதில்லை. தேவன் எதை பார்க்கிறார்? வசனம் அழகாய் சொல்லுகிறது, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டும். சாமுவேல் இந்த எலியா வந்த பொழுது அவன் உயரம், அவனுடைய தோற்றம், அவனுடைய முகம் எல்லாவற்றையும் பார்த்த உடனே இதுதான் சரியான நபர் என்று அவன் நினைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நான் அவனை புறக்கணித்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற பொழுது இந்த ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு தரும்படி நான் விரும்புகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு நம்மை ஒரு ஆவிக்குரியவர்களாய் நம்மை காட்டிக் கொள்ளலாம். மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு ஜெப வீரர்களாய், துதி வீரர்களாய், ஆராதனை வீரர்களாய், பிரசங்கிகளாய், வார்த்தை வீரர்களாய், அழகாய் வார்த்தையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய, பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நபராக நாம் நம்மை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை கவனிக்கிறார். அவருடைய கண்கள் அங்கே உள்ளாக சென்று நம்மை ஆராய்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாத வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவுடன் நமக்கு சந்தோஷமாய், அதாவது கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது, விசாரிக்கப்படுகிற தேசம், தொடக்கம் முதல் முடிவரைக்கும் கூட இருந்து கர்த்தரனை நடத்த போகிறார் என்று நாம் சொல்லி தேவ பிள்ளைகளே மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். உண்மையாகத்தான் தேவன் அதை செய்வார். ஆனால் கர்த்தர் கண்கள் வைக்கப்படுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை அவர் தேடுகிறார். மனுபுத்திரரை அவர் பார்க்கிறார். அவருடைய நடைகளை அவர் பார்க்கிறார். அவருடைய வழிகளை அவர் பார்க்கிறார். காரணம், கர்த்தர் தம்முடைய கிரியை நடப்பிப்பதற்கு முன்பதாக அந்த இடத்தை, அந்த நபரை, அந்த சூழ்நிலையை தேவன் கவனிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த வசனம் 1 சாமுவேல் 16:7 அடுத்த பகுதி சொல்கிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகள்.
இன்றைக்கு மனுஷன் பார்க்கிறதை போல, அதாவது உலகம் பார்க்கிறதை போல கர்த்தர் பார்க்க, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். இதை நம்ம இந்த வசனத்தை ஜெபத்துல கூட அநேகர் பயன்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஆகவே என் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனே என்று ஜெபிக்கிறவர்களை பார்க்க, அந்த வசனத்தை தேவ பிள்ளைகளே சொல்லி ஜெபிக்கிறவர்கள் இங்கே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்னுடைய முகத்தை மட்டுமல்ல என் இருதயத்தையும் தேவன் பார்க்கிறவர் என்பதை அவர்களும் அறிக்கை செய்ய வேண்டும். மனுஷன் முகத்தை அங்கே பார்க்கிறவன், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர் என்றால் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்க்க, வரும் வேதனை உள்ள இருதயத்தை மட்டுமல்ல, ஏதோ அழுது கொண்டிருக்கிற ஆளுடைய இருதயத்தை மட்டுமல்ல, ஏதோ கஷ்டப்படுகிற இருதயத்தை மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளே எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசி என்று சொல்லுகிறவருடைய இருதயங்கள், கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்கிறேன், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறவருடைய இருதயத்தை, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறவருடைய இருதயத்தை, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி தேவ பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற, மற்றவர்களுக்காக இடைவிடாமல் அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, மற்றவர்களை கர்த்தருடைய விசுவாசத்தை நடத்தி கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் தேவன் அங்கே கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாயிருக்கு? இந்த விசுவாசத்தினுடைய அளவு எப்படிப்பட்டதாய் அது காணப்படுது? காரணம், கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது என்று வேதம் சொல்லும். அவருடைய கண்கள் முழுவதுமாய் தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறது. அந்த வாழ்வுக்குள்ளே தேவனுக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா என்பதை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, தேவனுக்காக வாழ்வோம், தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தால் இந்த நாளிலே நம்புங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் விரும்புகிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல வைக்கப்பட்டிருக்கும். அப்படி என்றால் இந்த நாளில் ஆராய்ஞ்சு பாருங்க, ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்னை ஆராய்ந்து பார்க்கட்டும், என்னுடைய இருதயத்தை பார்க்கட்டும். என் இருதயத்துல வெறுப்பு இருக்குமா, என்னுடைய இருதயத்திலே கோபம் இருக்குமா பாருங்க. ஒரு நபரை குறித்து, உங்கள் உறவுகளை குறித்து, உங்கள் சொந்த ஆட்களை குறித்து தேவ பிள்ளைகளே ஒரு வெறுப்பு உங்களுடைய இருதயத்திலே இருக்குமாக இருந்தால் அந்த வெறுப்பு இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமையான காரியங்கள் அங்கே நடைபெற முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருதயத்தை பார்க்கிற ஒரு தெய்வம், அந்த இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற எல்லாவற்றையும் கண்டுபிடித்து தேவ பிள்ளைகளே கர்த்தர் அழகாய் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடையவர்களாய் நம்மை மாற்றி நடத்தும்படி தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, எங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாய் ஒரு நேரான ஒரு சரியான இருதயமாய் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய கண்கள் அங்கே பூமி எங்கும் உலாவுகின்ற பொழுது மனுஷருடைய வழிகளையும் நடைகளையும் அது பார்க்கிறது. உங்கள் நடை விசுவாச நடையா என்று பாருங்கள், உங்கள் நடை சந்தேகத்துக்குரிய நடையா என்று பாருங்கள். சீஷரிடத்துல பலமுறை இயேசு கேட்கிற சம்பவங்களை நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் விசுவாசிக்காமல் போனீங்க, ஏன் விசுவாசம் இல்லாத சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் பலமுறை சீஷரிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவருடைய இருதயத்திலே தேவ பிள்ளைகளே கர்த்தரை குறித்த வைராக்கியம், தேவனை பற்றிய நம்பிக்கை அவரிடத்திலே அதிகமாய் ஆழமாய் காணப்படவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமா, மகிமையான காரியம் நடைபெற வேண்டுமா, விசுவாசிப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தாவே நீர் ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, மகிமையான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை, தேவ சமூகம் இவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, மனுஷனுடைய வழிகளையும் நடைகளையும் ஆண்டவரே நீர் பார்க்கிற ஆராய்ந்து அறிகிற தெய்வமாய் இருக்கிறபடினார் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையினுடைய குழப்பங்களுக்கும் ஆண்டவரே வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்குமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆராய்ந்து கண்டுகொள்ள கர்த்தருடைய இருதயங்களை ஆராய தேவன் தாமே கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்படும் ஆராய ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் விடுதலையை கட்டளை, தேவனுடைய அந்த வழிகளின் சத்தத்தை அவர்கள் கேட்டு கர்த்தருடைய வழிகளில் நடக்க நீர் உதவி செய்கிறார். நீரே பொறுப்படும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் சகோதரனே சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து நாம் விடை பெறுகின்றோம்.